ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿಮ್ದು ಏನ್ ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳಿ. ನಾವು ಏನಂದ್ರೆ ಹೋರಾಟ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ, ನಿಮ್ಗೊಂದು ಬೆಂಬಲ ಸೂಚಿಸೋಣ. ಮತ್ತೆ ನೀವು ನಮ್ಮ ಮನೆ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂಡ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರ ಕಷ್ಟಗಳನ್ನ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ, ಟಿಸಿಎಲ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. ಅಧಿಕಾರಿಗಳು ನಿಮ್ ಜೊತೆ ಕೆಲಸ ತಗೊಂಡು ಈ ಬ್ರಿಟಿಷ್ ಕಾಲದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೋ ಅದೇನೆ ಇವಾಗಲೂ ನಡೀತಾ ಇದೆ. ಇದೆಲ್ಲಾನು ಒಂದು ಬದಲಾವಣೆ ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ಹೋರಾಟ ಇನ್ನೂ ನಡಿಬೇಕು. ದೊಡ್ಡ ಮಟ್ಟದಲ್ಲಿ ನಡೆದ್ರೆ ದೊಡ್ಡ ಸುದ್ದಿ ಆಗ್ಬೇಕು. ದೊಡ್ಡ ಸುದ್ದಿ ಆದ್ರೆ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಒಂದು ಎಲ್ಲಿವರೆಗೂ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿಂದ ಡೆಲ್ಲಿವರೆಗೂ ನಿಮ್ಮ ಒಂದು ವಾಯ್ಸ್ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು. ಆ ವಾಯ್ಸ್ ಗೊತ್ತಾದ್ರೇನೆ, ನಿಮ್ಮ ಧ್ವನಿಗೆ ಗೊತ್ತಾದ್ರೇನೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಸ್ಪಂದಿಸ್ತಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ತೊಂದರೆ ಕೊಡದ ಮಾಡೋದ್ರಿಂದಾನೆ ಅವ್ರು ಯಾವ್ದು ರೀತಿ ನಿಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅದನ್ನ ನೀವು ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಅಧಿಕಾರಿಗಳ ಜೊತೆ ನಿಮ್ಮ ಟೀಮ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಫ್ರೀಡಂ ಪಾರ್ಕ್ ಕೂಡ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಟೀಮ್ ರೆಡಿ ಮಾಡಿ ನೀವು ರೆಡಿ ಮಾಡಿ ಹೋಗ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಆಸೆ. ಯಾಕಂದ್ರೆ ಬೇಗ ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮಿಂದ ನಿಮ್ ಕುಟುಂಬಗಳು ಬೆಳೀತಾ ಇದೆ, ಅವ್ರಿಗೆ ತೊಂದರೆ ಆಗಿದೆ. ನಮ್ ತರ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮನೇಲಿ ಇರ್ಬೋದು, ಹೇಳ್ಕೊಳಕ್ ಆಗಿಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಅಷ್ಟೇ, ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಕಷ್ಟಗಳು. ನಿಮ್ಮನೇಲಿ ಫಿಸಿಕಲ್ ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ, ದೊಡ್ಡವರು ಇದ್ದಾರೆ, ಹಿರಿಯರು ಇದ್ದಾರೆ, ನಡೆಯಕ್ಕಾಗದಿದ್ದಾರೆ. ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ದಿನ ಮೈಂಟೈನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತು. ಆ ಒಂದು ಇದರಿಂದ ನಮ್ಮ ಟೀಮ್ ಜೊತೆ ಎಲ್ಲ ಮಾತಾಡಿ ಇವತ್ತು ಇಷ್ಟು ಜನ ನಾವು ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಯ್ತು. ಸದಾ ನಿಮ್ ಜೊತೆ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. தோழர்களே, எனக்கு என்ன பேசுறதுன்னு மனசுல வரல. இந்த பாடல் போடுற சமயத்துல நான் எல்லாருடைய முகத்தையே பார்த்தேன். ஒவ்வொருத்தருடைய கண் கலங்கி இன்னைக்கு இந்த தோழர்கள் அவங்கள பார்த்ததை நான் பார்க்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் சொல்றாங்க, பிசிக்கலி சேலஞ்ச். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரம், ஒரு மனிதாண்மை, எங்களோட இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராடுறாங்க. அவங்களுடைய பிரச்சனை நியாயமான பிரச்சனை. ஆகவே எங்களுடைய ஆதரவு கூட நாங்க பிசிக்கலி சேலஞ்ச், எங்களுக்கு எதுவும் முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருந்தா கூட இந்த சமுதாயத்துக்கு, இந்த தொழிலாளர்களோட நாங்க ஒன்றாக இருக்கிறத அவங்க வந்து இந்த அந்த ஒற்றுமையை காமிச்சுக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு பல கரகோஷம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். இவங்க வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்க மேனேஜ்மெண்ட் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த பிரச்சனையை நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். இது வந்து மாறுது, இதனுடைய தன்மை மாறுது. The character of the struggle is changing day by day. Every minute நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். பட் அவங்களுக்கு காது இல்லாம போயிருக்கு, கண் இல்லாம போயிருக்கு, வாய் இல்லாம போயிருக்கு, எதுவுமே இல்லாத போயிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிசிக்கலி சேலஞ்ச் அந்த நண்பர்கள், அந்த தோழர்கள் அங்க வந்து இங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு புத்தி விவரமா வராதா? அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்களும் இந்த ஊரில் நமக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் கூட ஒரு முக்கியமான கூட்டம், சாலிடாரிட்டி, இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நேற்று ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை எடுக்கணும். அந்த ஊர்வலத்தை எடுக்கும் பொழுது இந்த தோழர்கள் கூட வந்து ஆதரவு கொடுத்து தயாராக இருக்காங்க. பொதுக்கூட்டம் நடக்குது, மிகப்பெரிய பொதுக்கூட்டம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் கூட வருவாங்க. அது மட்டும் இல்ல, பந்து நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பந்து கூட நடக்கும். பந்து நடக்க யார கையை கட்ட வேண்டியது போதும். அந்த போராட்டம் முடிச்சிடலாமா? போகணும். டிசி ஆபீஸ்ல போராட்டம் நடக்க போகுது. இதெல்லாம் மீறி நம்ம சிவகுமார் அவர் பேசும்போது சொன்னார், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு நாள் அன்று போராட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் திரட்டி இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன்
கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறது, இந்த தமிழ் தொழிலாளிகளை பாதுகாக்கிறது சபதம் எடுக்கக்கூடிய வகையில போராட்டங்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைக்கு வந்து நாங்க சேர போறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்லப்போம். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்டர் கூப்பிட்டு பேசுறது, இல்ல யாராவது மூணாவது பார்ட்டியை கூப்பிட்டு பேசுறது, அவங்க பேசுறதெல்லாம் நடைமுறைக்கு வராது. அதுக்காக இந்த யூனியன் இருக்கு, 4 யூனியன் இருக்கிறாங்க, கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கு. நீ என்ன யாருக்கிட்ட பேசுறாலும் நீ வெல்கம். பட் அதே சமயத்துல இந்த கான்ட்ராக்ட் லேபருடைய தொழிற்சங்கத்தை கூட வச்சு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த தொழிலாளருடைய பிரச்சனைக்காக நீங்க ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டு இங்க வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரி சகோதரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துள்ளேன். இன்குலாப் ஜிந்தாபாத், சிஐடியு ஜிந்தாபாத், சிஐடியு ஜிந்தாபாத், சிஐடியு ஜிந்தாபாத். சம்பள பேச்சுவார்த்தை உடனே துவங்கு, சம்பள பேச்சுவார்த்தை உடனே துவங்கு, தொழிலாளர்கள் நிரந்தரமாக்கு, நான் பர்மனன்ட் ஒர்க்கரை நிரந்தரமாக்கு. இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத்.